என் பேர் அசோக், சாய்ராம் நர்சரியோட ப்ரொப்ரைட்டர். இன்றைக்கி நம்ம நர்சரியில் என்ன செடி இருக்குன்ட்டு கொஞ்சமாக உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பேர் ட்ராவல் ஃபார்ம், விசிறி வரலன்னு சொல்லுவோம். இது நம்ம பெட்ரோல் பங்க்கில் அங்கெல்லாம் பார்த்துருப்போம். இது இப்போ நம்மக்கிட்ட 1000 செடி ஸ்டாக்கில் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தேக்கு மரம், தேக்கு செடி. நம்ம கைவசம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 செடி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு பேர் தான் எம்எல்ஏ பிளான்ட். நிறைய பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இது மரமாகக்கூடியது. இதோட பூ ரொம்ப அழகாக இருக்கும், பாருங்கள். இதுக்கு பேர் தான் ஜெட்ரோப்பா. இது மரம் ஆகும். இதே மாதிரி தான் செடி ஃபுல்லாக பூ ரெட் கலரில் வரும். மரம் ஆச்சுன்னா வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு பூ ரொம்ப அருமையாக தெரியும். இதுக்கு பேர் தான் எக்ஸோரா. இது கொத்து கொத்தாக விடும். நம்ம வீட்டு முன்னாடி தோட்டத்தில் பார்டரில் வச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். எக்ஸோரா, மினி எக்ஸோரா. இதுக்கு பேர் தான் பெட்ரோக்ரூட்டன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் பாட்டில் வச்சுருப்பாங்க உள்ள. இது எதுக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்குள்ளெல்லாம் நிறைய வைக்கிறாங்கன்னா, இது ஆக்சிஜன் அதிகமாக வெளியில் தள்ளுறதால இது நம்ம வீடுங்களில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு பேர் பெட்ரோக்ரூட்டன். இதுக்கு பேர் மினி ஆல்மண்டான்னு சொல்லுவோம். இது கார்டனில் காம்பவுண்ட் ஓரமாக லைனாக வச்சா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லோ ராணி, மினி ஆல்மண்டா. சின்ன இலை, பூ கொஞ்சம் சின்னதாக வரும். இதுக்கு பேர் கலர் காக்கடா. இது சீசன் எல்லாம் கிடையாது. எப்போவுமே நமக்கு எனி டைம் பூ கொடுத்துட்டே இருக்கும். அதிகமாக பூ வரும். நம்ம வீட்டுங்களில் டெய்லி பூஜை பண்ணுறவங்க, வீட்டு பெண்கள் இது டெய்லி பூஜை பண்ணுறவங்க இதை வீட்டு முன்னாடி வச்சு டெய்லி இதிலிருந்து வர பூவை எடுத்து சாமி கோயிலனா தலையில் கூட வச்சுக்கலாம். இதுக்கு பேர் கலர் காக்கடா, ஆந்திரா காக்கடான்னு சொல்லுவோம். பூ ஸ்மெல்லு ரொம்ப அருமையாக இருக்கும். இதுதான் ஜாதி மல்லி. வீட்டு முன்னாடி கொடி மாதிரி வீடெல்லாம் பரவுமே, அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும் ஜாதி மல்லி. அரளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பைபாஸில் ரோடு சைடில் எல்லாம் சென்ட்ரல் டிவைடரில் வச்சுருப்பாங்களே, அதுதான் இது சாமிக்கு வைக்கலாம். வீட்டு முன்னாடி அழகு செடி மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம். இதில் 4 கலர் இருக்குது: ஒயிட்டு, ரெட்டு, எல்லோ, பிங்க்கு. இதுக்கு பேர் டிகோமோ. ஆரஞ்சு கலர், ரெட் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர், ஒரு 4 கலர் நம்மக்கிட்ட கைவசம் இருக்குது. இது இதே மாதிரி தான் பூ எப்பவுமே கொடுத்துட்ருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது தங்காரின்னு சொல்லுவோம். இது மரம் ஆகக்கூடியது. எல்லோ கலரில் பூடும். இது மரம் ஆகி பூத்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக அழகாக இருக்கும். இது பப்பாளி, தாய்வான் ரெட் லிடின்னு சொல்லுவோம். காய் நீளமாக வரும். ஒரு காய் குறைஞ்சபட்சம் 3 to 4 கிலோ வரும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். தாய்வான் பிங்க்குன்னு சொல்லுவோம். பப்பாளி. இது முருங்கை செடி. இது காய்க்காகவே நம்ம போட்டிருக்கிறோம். பிஎம்கே, பெரிய குளம் வெரைட்டி, ரொம்ப அருமையாக காய் வரும். PKM1. இது மாதுளம் செடி. மாதுளத்தோட பயன்பாடு எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இது இடம் குறைவாக இருக்கிறவங்க ஒரு செடி வச்சுக்கலாம். உங்களுக்கு மாதுளம் வாங்குகிற வேலையே இருக்காது. உங்களுக்கு அருமையான ஈல்டு வரும். மாதுளம் செடி. இது எக்ஸோரா, கோல்டன் எக்ஸோரான்னு சொல்லுவோம். கீழே பச்சை கலரில் இருக்கும். மேலே வளர வளர இது மாதிரி எல்லோ கலரில், கோல்டன் கலரில் தெரியும். வீட்டு முன்னாடி கேட் 2ஆம் சைடு வச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். கோல்டன் சைப்ரஸ் இது பேர். இதுக்கு பேர் பென்சில் பைன்னு சொல்லுவோம். இது இதே மாதிரி தான் ஸ்டெம் நீளமாக ஒரே லெவலாக வளர்ந்துட்டே இருக்கும். கிரீன் தூஜா, செம்பருத்தியில் நம்மக்கிட்ட குறைஞ்சபட்சம்
ஒரு 7-8 கலர் இருக்குது. இப்போ வந்து இருக்கிற ட்ரெண்டிங்கில் செம்பருத்தி ஒன்று. இது வந்து அதிகமாக இப்போ கூந்தல் நல்லா வளர்கிறதுக்கு அதிகமாக பயன்படுறதுனால இப்போ நல்லா போயிட்டுருக்கு செம்பருத்தி. போகன்வில்லா இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 கலர் இருக்குது. ஒயிட்டு, எல்லோ, பிங்க்கு, டபுள் கலரு, ஒயிட் கலரு, ரெட் கலரு, ஒரு 5-6 கலர் இருக்குது. தேவையானது எடுத்துக்கலாம். பட்டர் ஃப்ரூட் செடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கும் பட்டர் ஃப்ரூட் செடி. இது வந்து விதை செடி. இது உங்களுக்கு 7 வருஷம் ஆகும் ஈல்டு வரதுக்கு. இதே வந்து கிராஃப்ட் ஃப்ரூட் வச்சிங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்லாம் காப்பு வந்துடும். உங்களுக்கு பல வகைகள் அதிகமாக வந்து விலை விற்கக்கூடியது ஒன்று இது பட்டர் ஃப்ரூட், அவகாடோன்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை பார்க்கலாம்.